திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை மதுரா. ரயில் கிளம்ப இன்னும் 10 நிமிஷங்களே இருந்தன. அண்ணாவும் மன்னியும் மதுராவுடன் கிளம்பப் போகிறார்கள். 1 வருஷ காலமாய் என் நெஞ்சு ருசித்த இனிய உணர்வுகளெல்லாம் என்னை விட்டு போகப் போகின்றன. என் துக்கத்தை நன்கு புரிந்து கொண்டது போல ஒரு பக்கம் அண்ணாவும் மறுபக்கம் மன்னியும் வந்து நின்று கொண்டார்கள். வழியனுப்ப வந்திருந்த அப்பாவும் அம்மாவும் சற்று தள்ளி இருந்தார்கள். நாங்க புறப்படுறோம். இந்து, உடம்ப பார்த்துக்கோ, மாப்பிள்ளைய ரொம்ப வேலை அது இதுன்னு அலைய விடாத. தோள் மீது கை போட்டு இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான் அண்ணா. எனக்கும் அண்ணாவுக்கும் 10 வயசு வித்தியாசம். சின்ன வயசிலிருந்து என்னை குழந்தையாய் பாவித்து பழகி போனதால் இன்றும் என் 28வது வயசிலும் நான் அவனுக்கு குழந்தைதான். நீயும் ராகவனும் இத்தனை பொறுப்பா மதுராவை பார்த்துக்கலைன்னா எங்களால நிம்மதியா இந்த 1 வருஷம் அமெரிக்காவில் இருந்திருக்கவே முடியாதும்மா. ராதா அண்ட் ஐ ஓவ் அ லாட் டு யூ டூ. அண்ணா தன் மனசில் இருக்கும் எதையோ தெளிவுபடுத்த தவித்தான். அவன் வார்த்தைகளை ஆமோதிப்பது போல தலையை ஆட்டின மன்னி என் கையை எடுத்து தன் கையோடு கோத்து கொண்டாள். நான் ஒன்றுமே பேசவில்லை. என் மனசு வருத்தம் எல்லாருக்கும் புரிந்ததுதான். ஒருவரும் பேசாவிட்டால் எப்படி? யாராவது பதில் சொல்ல வேண்டுமே என்று அம்மா முன் வந்தாள். குழந்தைய இந்து ரொம்ப அழகா பார்த்துண்டா. மதுராவும் சமத்து. அவளை 1 வருஷம் வச்சுக்க நாங்களும் அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தோம். பேச்சுவார்த்தை உணர்ச்சி வசப்பட்டு போகவே அப்பா பேச்சை மாத்தினார். அம்மா, எங்க ராகவனையும் மதுராவையும் காணோம்? முகத்தை திருப்பி என் கணவரும் மதுவும் போன திசையை பார்த்தேன். சாக்கோபார் ஐஸ்கிரீம் ஒன்றை கையில் பிடித்து கடித்த வண்ணம் மது இவருடன் துள்ளி துள்ளி வந்து கொண்டிருந்தாள். அவள் எப்பவுமே அப்படித்தான். குதிகால் தரையில் பாவாமல் அப்படி ஒரு நடை, ஸ்பிரிங்கு குதிப்பது போல ஆடி ஆடி நடப்பாள். மதுரா. அவள் பெயரில் இருந்த தித்திப்பு அவள் குணத்திலும் அழகிலும் குறைந்தாயிருந்தது. 6 வயசு நிரம்பின குழந்தைக்கு எங்கே இருந்து வந்தது இப்படி ஒரு அழகு, சமத்து? போன வருஷம் அண்ணாவிடமிருந்து அந்த கடிதம் வந்த தினம் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. கம்பெனியிலிருந்து மேல் பயிற்சிக்காக என்னை 1 வருஷம் அமெரிக்காவுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். ராதாவையும் அவர்கள் செலவிலேயே உடன் அழைத்து போக சொல்லி இருக்கிறார்கள். மதுராவை உன்னிடமும் ராகவனிடமும் விட்டுவிட்டு போக எங்களுக்கு ஆசை. உங்களுக்கு தொந்தரவாக இல்லாமல் இருக்குமா? அண்ணாவின் கடிதத்தை படித்தவளுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மதுவா? எங்களோடு 1 வருஷமா? மாலை ஆபீஸிலிருந்து வந்த இவரிடம் பூரித்த முகத்துடன் லெட்டரை நீட்டினேன். படித்தவர் கரும்பு தின்ன கூலியா? குட் குட் என்று தன் சந்தோஷத்தை வெளிப்படையாக தெரிவித்ததோடு அல்லாமல் அன்று இரவே அண்ணாவுக்கு ட்ரங்க் கால் செய்து, என்னப்பா சௌகரியம் அசௌகரியம்னு பேசுற, கரும்பு திங்க கூலியா வேணும் என்று என்னிடம் சொன்னதையே திருப்பி கூறவும் செய்தார். அப்பா அம்மாவும் உள்ளூரில் இருக்கையில் அண்ணா எதற்கு என்னிடம் பெண்ணை விட தீர்மானித்தான் என்பது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். எங்களுக்கு கல்யாணமாகி வருஷங்கள் 6 ஆகின்றன. 2 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு குறைப்பிரசவமானதோடு சரி. பிறகு ஒன்றும் இல்லை. குழந்தைகள் என்றால் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மதுக்குட்டி என்றால் கேட்கவே வேண்டாம். ரீஜனல் மேனேஜராக பணிபுரியும் இவருக்கு கை நிறைய சம்பளம், கார், ஆள், அம்பாரம் எல்லாம் உண்டு. வீட்டில் உட்கார்ந்தால் சோம்பேறித்தனம் வளரும். Why don't you take up some job என்று பல தடவைகள் இவர் சொன்னதால் பள்ளி ஒன்றில் நர்சரி டீச்சராக நான் இருந்தேன். ஒரே காலனியில் 2 தெருக்கள் தள்ளி அப்பா அம்மாவும் நாங்களும் தனித்தனி வீட்டில் இருந்தோம். அப்பா அம்மாவின் மேற்பார்வையில் எங்களோடு மதுராவை விட்டு செல்வதைத்தான் அண்ணா அழகாய் உன்னோடு விடப்போகிறேன் என்று எழுதியிருந்தான். அண்ணா அன்பை கொடுக்க தெரிந்தவன், நாசூக்கானவன், குழந்தைகள் இல்லாதவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்ற இதம் அறிந்தவன். மதுரா வந்து சேர்ந்தாள். மது, அவளை பற்றி கொஞ்சம் சொல்லட்டுமா? அன்று மலர்ந்த ரோஜாவின் நிறம், முழுவென்ற உடம்பு, வட்டமான கருப்பு கண்கள், அந்த கருப்பை மிஞ்சுகிறார் போல தலைமுடி, நெத்தியில் பிரெஞ்சு வெட்டின அழகு, மணிமணியாய் பேச்சு, நினைக்கும் போதே ஓடி சென்று அணைத்து கசக்க வெறியை தூண்டும் அசாதாரண கவர்ச்சி. பிறந்த 8ஆம் மாசம் மா என்றவள் அடுத்த வார்த்தையாய் அத்தை என்று சொன்னதாலோ என்னமோ என்னிடம் ஒரு அதீதமான பாசம். மதுராவை பள்ளியில் அப்பர் கேஜியில் சேர்த்தோம். நான் வேலை பார்க்கும் பள்ளியில் சேரவில்லை என்று அவளுக்கு மகா குறை. Why can't I join in your school, அத்தை என்று கண்களை விரித்து கொண்டு கேட்டாள். வடக்கே இருந்ததால் ஆங்கிலம்தான் சரளமாய் வரும்.
நீ படிக்கிறது டிசம்பர் ஜனவரி பள்ளி கண்ணம்மா, நான் இருக்கிறது ஜூன் ஏப்ரல். எப்படியம்மா சரிப்பட்டு வரும்? மதுராவுக்கு ஏமாற்றமே. காலையில் இவரும் நானும் ஒன்றாய் வேலைக்கு கிளம்பும் போது மதுராவை பள்ளியில் விட்டு விட்டு போவோம். ஷால் ஐ சிட் ஆன் யுவர் லேப் என்றாள் முதல் தினம் மது. வேண்டாம் மது, புடவை கசங்கிடும். மாலை வீடு திரும்பும் போது கேட்காமலேயே மடியில் ஏறி அமர்ந்து கைகளை கழுத்தில் மாலையாக்கி கொண்டாள் மதுரா. இப்போ ஆத்துக்கு தானே போறோம், புடவை கசங்கலாம் இல்லையாத்த? அவள் முகத்தில் குறும்பு சந்தோஷம். வந்த சில நாட்களில் சதா சர்வகாலமும் ஆங்கிலத்திலேயே அவள் பேசின போது ஒரு நாள், நான் என்னம்மா எப்ப பாரு இங்கிலீஷ்லயே பேசுறையே, தமிழே பேச வேண்டாமா? ஐயோ, இந்த பொண்ணுக்கு தமிழே வரலைன்னு யாராவது கேலி பண்ண போறா என்று கேலி செய்தேன். மறுநாள் பள்ளியிலிருந்து திரும்பினவள், அத்தே இங்க வா என்றாள். வந்தேன். உட்காரு என்று என்னை அமர்த்தினவள் பள்ளி பையை எறிந்துவிட்டு அபிநயம் பிடிக்கப் போவது போல எதிரில் நின்று கொண்டாள். ஒரு கையை ஆட்டி ஆட்டி, தோ தோ நாய்க்குட்டி, துள்ளி வா வா நாய்க்குட்டி, உன்னைத்தானே நாய்க்குட்டி, ஓடி வா வா நாய்க்குட்டி என்று கீச்சு குரலில் பாடலானாள். வெயிலில் ஆடின சிகப்பு இன்னும் முகத்தை விட்டு மறையவில்லை. பள்ளியிலிருந்து வந்த குழந்தைக்கு பசிக்கு உணவு உட்கொள்ள கூட தோன்றவில்லை. கஷ்டப்பட்டு மனனம் செய்து வந்ததை எனக்கு சொல்லி காட்டும் சிரத்தை மட்டும் வெளிப்படையாய் துள்ள, பாட்டு முடிந்ததும் பின்புறமாய் வந்து கழுத்தை கட்டிக்கொண்டு, நன்னா தமிழ்ல பேசுறேனாத்தே என்றாள். நேற்று நான் விளையாட்டிற்காக சொன்னதையா இந்த சின்ன குழந்தை இத்தனை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விட்டாள்? இதற்குத்தான் என் மேல் எத்தனை பாசம், என் வார்த்தை மேல் எத்தனை நம்பிக்கை. ஒரு நாள் இரவு தூங்கும்போது தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள் மதுரா. ஏன் கண்ணம்மா, தூக்கம் வரலையா? நான் பேச்சு கொடுத்ததும் உருண்டு என்னை நெருக்கி இடுப்பில் கால் போட்டு அணைத்து கொண்டாள் மது. ஏதோ கேட்க வேண்டும் போல தோன்றியதால் தலைமுடியை கோதிவிட்டு, அப்பா அம்மா ஞாபகம் வரதா மதுமா என்றேன். பதில் சொல்லாமல் ஒரு நிமிஷம் உற்று பார்த்தாள் மதுரா. பிறகு இந்த கன்னத்தில் ஒரு முத்தம், அந்த கன்னத்தில் ஒரு முத்தம் என்று எனக்கு கொடுத்துவிட்டு, எனக்குத்தான் நீ இருக்கியே அத்தை என்றாள். ஈஸ்வரா, இது என்ன பந்தம்! இந்த சின்ன குழந்தைக்கு எத்தனை விவேகம்! பெண்ணை உன்கிட்டே விட்டுட்டு அவ ஒரு வருஷம் போக போறா, அதிகப்படியான செல்லத்தை நீ அவளுக்கு கொடுத்து கெடுக்காம பார்த்துக்கோ என்று என் அம்மா முதல் நாளே சொல்லி இருந்ததால் மதுரா மேல் நான் எவ்வளவு பிரியமாக இருந்தேனோ அத்தனை கண்டிப்பாகவும் இருந்தேன். ஒரு சமயம் ஊருக்கு நல்ல சர்க்கஸ் கம்பெனி ஒன்று வந்திருந்தது. எனக்கும் இவருக்கும் போக முடியாதபடி ஏதேதோ வேலைகள் இருந்ததால் மதுராவை தாத்தா பாட்டி அழைத்து போனார்கள். அங்கே போய் தாத்தாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, உனக்கு பாப்கார்ன் கொக்கோ கோலா ரெண்டும் வாங்கி தர தாத்தா கிட்ட சொல்லியிருக்கேன், வேற கேட்டு தொணக்க கூடாது சரியா என்று உபதேசம் பண்ணி மதுராவை அனுப்பியிருந்தேன். இரவு 9 மணிக்கு அவர்கள் வீடு திரும்பினார்கள். பேத்தியை உள்ளே கொண்டு விட்ட அப்பா கையில் வைத்திருந்த கேட்பரிஸ் சாக்லேட்டை என்னிடம் நீட்டினார். என்னப்பா? சிரித்தார் அப்பா. இவளுக்காக வாங்கினேம்மா, என்ன சொல்லியும் எடுத்துக்க மாட்டேன்னுட்டா. ஏன் மது? தூக்கம் கண்களில் கூத்தாட என் இடுப்பை அணைத்து கொண்டாள் குழந்தை. நீதானே தாத்தா கிட்ட பாப்கார்ன் கோக் ரெண்டும் வாங்கி தர சொல்லியிருக்கேன், வேற எதுவும் வாங்கிக்காதேன்ன. நாங்கள் அத்தனை பேரும் அசந்து விட்டோம். இது என்ன கட்டுப்பாடு இந்த சின்ன வயசில்? அன்று மதுராவுக்கு பிறந்த நாள். எல்லோருமாய் கோவிலுக்கு போயிருந்தோம். தாமரை மொட்டு போல கைகளை குவித்து கொண்டு ஏதோ வேண்டிக் கொண்டாள் மது. என்னம்மா பெரிய மனுஷி போல பிரார்த்தனை? இவர் கேலி செய்தபோது பதில் சொல்லாமல் சிரித்தாள். ஆனால் அன்று மாலை அம்மா எங்களிடம் சொன்னாள், இத்துணூண்டுக்கு புத்தியை பாரு, என்னம்மா வேண்டின்றேன்னு கேட்டேன், அத்தைக்கு சுருக்கா பாப்பா பிறக்கணும்னு வேண்டின்ட்டேன் அப்படின்னு சொன்னான். இவளுக்கு இதெல்லாம் யார் கத்து கொடுத்தார்கள்? ஒரே வருஷம்தானே, ஓடுவதற்கு கேட்க வேண்டுமா? அண்ணாவும் மன்னியும் ஊர் திரும்பி விட்டார்கள். கடலும் நதியும் சங்கமிப்பது போல பெற்றோரும் மகளும் சேர்ந்து கொண்டார்கள். இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை நிகழ்ச்சிகள்! பூ போல மணக்கும் நினைவுகள் எல்லாம் இல்லாமல் இனி எங்களால் இருக்க முடியுமா? கோபித்து கொண்டால் கூட முகம் சிணுங்காமல் பூனைக்குட்டி மாதிரி காலடியிலேயே சுற்றும் மதுரா இல்லாமல் எங்களால் இருக்க முடியுமா? மது இல்லாமல் குளிர்காலத்து மரங்கள் போல ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாய் நாங்கள் நிற்க வேண்டியதுதானா? அத்தை, என்ன யோசனை? இடுப்பை கட்டிக்கொண்டு உலுக்குகிறாள் மதுரா. குனிந்து அவளை அணைத்துக் கொள்கிறேன். முத்தங்களை பொழிகிறாள் அவள். மணியா எடுத்து ஏறிக்கோங்க.
வண்டி ஏறும் முன் இவரை குனிய வைத்து காதுக்குள் ஏதோ ரகசியம் முணுமுணுக்கிறாள் மது. பிறகு என்னை இறுக அணைத்து முத்தமிட்டு விட்டு வண்டி ஏறுகிறாள். வண்டி புறப்பட்டு போய்விடுகிறது. என் மனசில் சூன்யம். பெற்றவர்களை கண்டதும் என்னை மறந்து விட்டாளோ என்ற ஆதங்கம். என் மனசை அறிந்தது போல காரில் ஏறினதும் அம்மா சொல்லுகிறாள், ராதா பெற்ற தாய் என்றால் மதுராவுக்கு நீ பெறாத தாய், ஞாபகம் வச்சுக்கோ இந்து. ஆமோதிப்பது போல தலையாட்டுகிறார் இவர். உன்மேல் மது அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா இந்து. அப்பா அம்மாவை 1 வருஷம் பிரிந்து விட்டு இப்போது அவர்களோடு சேர்ந்து ஊருக்கு போகும்போதும் உன் நினைவுதான். யூ நோ வாட் ஷி செட் டு மீ பிஃபோர் ஷி லெஃப்ட்? அடுத்த லீவுக்கு அனுப்பு சொல்லி அப்பா கிட்டே சொல்லுங்கோ அத்திம்பேர்னு சொன்னான். இன்னும் 4 மாசம் மறுபடி மது வந்துட போறா. So cheer up இந்து. இவர் சொல்லுவது சரிதான். குளிர்காலத்தில் மொட்டையான மரங்கள் அப்படியேவா நின்று விடுகின்றன? மறுபடியும் வசந்தம் வருவதில்லையா? பூக்கள் பூத்து மனத்தை பரப்புவதில்லையா? அப்படித்தான் இதுவும். மதுரா மீண்டும் மீண்டும் வருவாள். எங்கள் வாழ்க்கையில் தென்றலாய் ஆயுசு பர்யந்தம் வீசப்போகிறாள். நான் முகம் சிரிக்க, மனம் தெளிய நிமிர்ந்து உட்கார்ந்து இவரை பார்த்து சிரிக்கிறேன். இந்த கதை 1976ஆம் ஆண்டு திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது. இந்த உணர்வுகளோடு ஒன்று இருங்கள். நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.